மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அந்த இடத்திலே 2 சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஒன்று ராசி அதிபதியாகிய புதன், மற்றொன்று 5க்குடைய சுக்கிரன். இவ்விரு கிரகங்களும் மிதுனத்திற்கு நன்மை செய்யும் கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகங்கள். அவ்விரண்டு கிரகங்களும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் உங்களது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏதேனும் தடைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நேர்முக தேர்வுகளிலே கலந்து கொள்பவர்கள், உத்தியோகத்திற்காக ஏதேனும் இன்டர்வியூ இன்றைய தினம் இருந்தால் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி வாய்ப்புகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு உற்சாகமான நாள். இறை வழிபாட்டிலே கவனம் அதிகமாக செல்லும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கும் நாள். ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு 7ஆம் இடத்தை விரு கிரகங்களும் பார்க்கின்றன. 7ஆம் இடத்திற்கு புதன் பார்வை, சுக்கிரன் பார்வை. இரு கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு இன்றைய தினம் வலுவாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவதற்காக செல்வார்கள் பெற்றோர்கள். அங்கே ஏதோ ஒரு காற்று வாக்கில் ஒரு செய்தி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல வரன் இருக்கே பாருங்களேன் அப்படின்னு உடனே போய் பேசுவீங்க. பார்த்தா பிடிச்சிரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கம்புக்கு களை எடுத்த மாதிரி ஆச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னா, அந்த மாதிரி எதையோ பண்ண போய் அங்கே கடைசியில் கல்யாணம் நிச்சயம் ஆகும். திருமண பேச்சுவார்த்தை இன்றைய தினம் மிக வெற்றிகரமாக முடியும். கடகராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நேரம். குறிப்பாக சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் குரு ராகு சேர்க்கை. ராசியிலே குருச்சந்திரன் இணைந்திருப்பது சிம்மத்திற்கு யோகம். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். சண்டை சச்சரவெல்லாம் ஓஞ்சிரும். மன வருத்தம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகி இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். குடும்பத்தில் யார் கூடலாம் கோபம் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாம் இப்போது நொடிப்பொழுதிலே சரியாகிவிடும். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே தொடர்ந்து குருச்சந்திரன் ராகு 3 கிரக சேர்க்கை அற்புதமாக அமைந்திருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அதிலே குரு சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டால் ஏதேனும் பதவி உங்களுக்கு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். நீங்கள் அலுவலகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தால் உங்கள் அலுவலகத்திலே திடீரென உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து விடுவார்கள். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு கௌரவ பதவிகள் ஏதேனும் இப்பொழுது தேடி வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு இணைந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு விதத்திலே நன்மை செய்யும் என்று சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள், குறிப்பாக சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள்.
உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். உத்தியோகத்திலே பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். அலுவலகத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பணம் தாராளமாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுடைய செலவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு தொகை இன்றைய தினம் கிடைக்கும். ஆகவே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே இன்றைய தினம் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் உங்களது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் எனப்படும் பொருளாதார ஸ்தானம் ஆகிய அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கின்றன. தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தனகாரகனாகிய குருவோடு இணைந்திருப்பதால் யோகம். அது 3ஆம் இடத்திலே இருப்பதால் மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக சரளமாக நடைபெறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வாராக்கடன் கூட இப்பொழுது வசூலாகிவிடும். ஏதாவது ஒரு கடன் ரொம்ப நாள் அவங்களுக்கு வராமல் இருந்து வரமாட்டான், அவன் இனி வரமாட்டான், அவனை நம்பாதே அப்படின்னு நீங்கள் திருவிளையாடல் தர்மி மாதிரி புலமின்னு இருந்தீங்கன்னாக்கா அவன் கூட வந்துடுவான். இப்போ அந்த மாதிரி எதெல்லாம் வராதுன்னு நினச்சிங்களோ எல்லாம் வந்துடும். அத்தகைய ஒரு வருமானம், எதிர்பாராத வருமானம், அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வங்கிகளிலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வங்கி ஊழியர்களாக இருந்தால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற, மனதிற்கு பிடித்தாற்போல் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இப்பொழுது அமைந்துவிடும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இப்போ இன்றைக்கி பெண் பார்க்குற படம் சில பேருக்கு நடக்கும். என்னை முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தாய் அப்படின்னெல்லாம் நீங்கள் பின்னால் பாட்டு பாடுறதுக்கு இதை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற சந்திப்பெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க, என்ன நினச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம். வாழ்க்கையிலே வசந்தம் ஏற்படுகிறது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வாடிய செடி போல் இருந்த உங்களது வாழ்க்கை இப்பொழுது பூத்து குலுங்க போகிறது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே ஏற்பட போகிறது. நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டா, நாமும் சந்தோஷமாக இருப்போமா என்றெல்லாம் சந்தேகத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது. நாமும் சந்தோஷமாக 4 பேர் மாதிரி இருக்க போகிறோம். எல்லோரையும் போல நம்மும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கான சில நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறும். தொழில் தொடர்பாக இருந்தாலும் சரி, திருமணம் தொடர்பாக இருந்தாலும் சரி, உயர் கல்வி தொடர்பான முயற்சியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி தொடர்ந்து 11ஆம் இடத்திலே புதனின் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும், அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. மிகச்சிறப்பான ஒரு ஸ்தானம் சூரியனுக்கு 11ஆம் இடம் என்பது. 11ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசியில் உள்ள குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்துவிட்டு போகும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. சிம்ம ராசியிலிருந்து குரு பகவான் நகர்ந்து அடுத்து கன்னிக்கு வரார். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்துவிடும். ஆகவே இது ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள சிம்ம ராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமணம் செய்து கொள்வதா வேண்டாமா என யோசித்து கொண்டிருக்கும் சிலர் இப்பொழுது திருமணத்திற்கு தலையசைத்து விடுவார்கள். திருமண வாழ்க்கை நன்றாக அமையும், மகிழ்ச்சியாக அமையும். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எது உங்கள் ஆசையோ அது நிறைவேறும்.